செகண்ட் ஸ்டட் குத்த போறீங்களா? அப்ப இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. முன்னாடி எல்லாம் குழந்தையா இருக்கும்போது காது குத்துவாங்க. ஆனா இப்போ எந்த வயசுலயும் பியர்சிங் அப்படின்றது ஃபேஷனாவே மாறிடுச்சு. அப்படி நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா பியர்சிங்ல ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட பண்ணிக்கோங்க. இப்பெல்லாம் கன் மாதிரி பியர்சிங் பண்ணுவாங்க. அந்த கன் கிளீனா இருக்கா அப்படின்றத முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குறிப்பா உலோக ஒவ்வாமை ஏதாவது இருக்கா அப்படின்றத டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போறதுக்கு முன்னாடியே கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, பியர்சிங் பண்ண உடனே அந்த இடத்த நம்ம தொடவே கூடாது, அப்பதான் சீக்கிரமா குணமாகும் அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு நீங்க சோப் வித் வாட்டரோட அதை டெய்லி வாஷ் பண்றது அப்படின்றது ரொம்பவுமே முக்கியம். நீங்க ஸ்டட் குத்தும் போது ஒரு ஸ்டட் போட்டிருப்பாங்க இல்லையா, ஓகே நம்ம ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு, நம்ம வேற மாத்தி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு உடனே ட்ரை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் எந்த கம்மல் போட்டீங்களோ அதுவே கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும். போக போக 1 வீக்கோ 2 வீக்கோ கழிச்சு நீங்க மாத்திக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டட் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு 1 வீக்குக்கு மேல ப்ரொலாங்டா வலி இருக்கு, வீக்கம் இருக்கு, அந்த இடத்துல கட்டி மாதிரி வருது, இல்ல ப்ளீட் ஆகுது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை நீங்க சென்று பார்க்க வேண்டியது அவசியமாகுது. உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யார் ஸ்டட் குத்த போறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தி ஹெல்தி டாக்ஸ் வித் வேதா, அறிவோம் ஆரோக்கியம்.